இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிச்சிருவாங்க உங்களுக்கு. அப்போ ஏழைங்கெல்லாம் பிச்சைக்காரங்களா இல்லாத போட்டவங்க தான் அந்த 1000 வாங்குறாங்க. அது பிச்சை காசு சொல்லலாம், அவங்களுமே பணக்காரங்க சொல்லலாம் பிச்சை காசுன்னு. நம்மளுமே இல்லாத போட்டவங்க எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு பிச்சை காசுன்னு நீங்க கொடுத்து பாக்குறது தானே. புதுசா வர சொல்லுங்க என்கிட்ட. இல்ல அது சொல்றது தப்பு தானுங்க. அந்த காசு எப்படி பிச்சை காசுன்னு சொல்ல முடியும்? அவங்க பணத்திலேயே புழங்கினவங்க, அவங்க எதோ நல்லா பேசுவாங்க. அந்த பிச்சை காசுன்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன அருகு தெரியுது? முதல்ல அவங்க நல்லவங்களா? பிச்சை காசுன்னு அடுத்தவங்களை பேசு. பெத்த பிள்ளையே கொடுக்க மாட்டேங்குது. அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா பெரிய விஷயம் தானே. எனக்கு 2 பசங்க, 10 வருஷம் அது கல்யாணம் ஆகி இது வரைக்கும் அவங்க 10 ரூபாய் எனக்கு கொடுத்ததே இல்லை. அவர்னால ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாருல மாசம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட அறிவிப்பால மாசம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்துக்கு இந்தியா முழுவதும் இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. இதை வாங்குற மகளிருமே நல்ல ஆதரவு, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த திட்டத்தை முன்னோடியா வச்சு பல மாநிலங்கள்லயும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. ஆனா இந்த நிலையில பாஜக நிர்வாகியும் தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினருமான குஷ்பு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, தாய்மார்களுக்கு இந்த 1000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதா ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. இந்த கருத்துக்கு பல தரப்புகள்ல இருந்து கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. இத பத்தி அந்த பயனாளர்களே என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிச்சை காசுன்னு எப்படி சொல்லலாம்? வயசானவங்களுக்கு எப்போதும் கொடுக்குறோம்னு இப்போ 1000 ரூபா கொடுத்தது 1200 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க என்ன கொடுத்தாங்களா? இவங்க ஏன் பிச்சை காசுன்னு சொல்லணும்? பிச்சை காசுன்னு எப்படி சொல்லலாம்ப்பா? அது எதை கவர்மெண்ட்டு பாவம் பார்த்து கொடுக்குறாங்க, அது சொல்லக்கூடாதுல்ல. தப்பு தான். ஏன் அப்படி சொல்ல? திமுரு தானே. அது பிச்சை காசுன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு உண்டான காசு அவங்களுக்கு கிடைக்குது, அவ்வளோதானே. அது எப்படி பிச்சை காசுன்னு அவங்க சொல்லலாம்? அது மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. அப்போ ஏழைங்கெல்லாம் பிச்சைக்காரங்களா சொல்லலாமா? தவறு தானே. மக்கள் எவ்வளோ பாதிக்கும்? பிச்சை காசு நான் மனசார வாங்கி அந்த 1000 போகுமா? நம்ம சொந்த காசு தராங்க. ஒரு அரிசி பருப்பு வாங்கலாம். அது ஆண்டவன் தான் பார்த்து கேட்கணும். அதெல்லாம் நம்மளே என்ன கேட்கறது சொல்லுங்க. பிச்சை காசுலாம் சொல்ல முடியாது. அது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது குழந்தைங்களுக்கு. அதனால ஒரு பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒன்று வாங்க முடியுதுல்ல. பிச்சை காசுன்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன அருகு தெரியுது? முதல்ல அவங்க நல்லவங்களா? பிச்சை காசுன்னு அடுத்தவங்களை பேசுறது, அந்த ஒரு வார்த்தையை அவங்களே அவமதிக்கிறாங்க. அப்போ எங்களை மாரி படிக்காத பாம்பர் மக்கள் நாங்களாம் எதிர்த்து பேசினா அவங்க தாங்க மாட்டாங்க. பிச்சை காசுன்னு சொன்ன வார்த்தை தப்பு. அது எப்படின்னா, நம்மளோட காசை நம்ம கொடுக்குறாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கணும். நம்மளோட காசு நம்ம வரி பணம் வாங்குறாங்க, அதை நம்ம அதில் ஒரு வருதுன்ற ஒரு சந்தோஷம் தானே பட்டுக்கணுமே தவிர பிச்சை காசுன்னு சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை. தவறான முறை அது. அது பிச்சை காசு. அது பிச்சை காசு கிடையாது, எங்கள் வரி தான். மக்கள் காசு தான் கொடுத்துருக்காங்க. மக்கள் காசு தான். அது பிச்சை காசு சொல்ல முடியாது. மக்கள் காசு தான் மக்களுக்கே கொடுக்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது பிச்சை போகிறதா இருக்கலாம். பட் நமக்கு அது வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான காசு. அவங்களுக்கு பிச்சை போகிறதா இருந்தால் 1000 ரூபாய்க்கு மேலே போட சொல்லுங்கள். அப்படி சொல்லலாமா? தப்பு இல்லையா? ஒரு பிச்சை காசு இதுன்னு மக்களுக்கு ஒரு எதனா ஒரு அரிசி பருப்பாங்க தான். அது இங்கே பணம் தான் தராங்க. எவ்வளோ வரிலாம் கட்டுறோம். ஒரு தக்காளி வாங்கினா அதில் வரி தான். எல்லா காய்கறி வாங்கினா அதில் வரி தான். நாங்கள் வியாபாரம் பண்ணி தான் அதை ஒரு 1000 ரூபா தர இங்கே கஷ்டம் தராங்க. அது ஒரு 1000 பிச்சை காசு மகா தப்பு. அது சொல்லக்கூடாது, தப்பக்கூடாது, அது சொல்லவே கூடாது. பிச்சை காசு சொல்லக்கூடாது. இருக்கிறவங்களும் போய் சம்பாதிக்கதான் ஓடுறாங்க, இல்லாதவங்களும் சம்பாதிக்கதான் ஓடுறாங்க. அது என்ன பிச்சைலாம் சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தை. அவங்களும் ஒரு லேடியாக இருந்து அதை சொல்லக்கூடாது, தப்பு. ஆனால் எங்கள் வயசானவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அது எவ்வளோ யூஸ் ஆகுது. அதை வச்சு நாங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே உபயோகப்படுது. ஆனால் அவங்க ரொம்ப தப்பு அவங்க சொன்னது. அது தப்பு தாம்மா. அது நிறைய பேர் யூஸ் ஆகுது. அது எவ்வளோ பேர் வயசானவங்களாம் இது இப்போ வாங்குறாங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டனா அது எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க. அதால் எவ்வளோ பேர் நல்லது தான் நடக்குது. அவங்க பணத்திலேயே புழங்கினவங்க, அவங்க எதோ நல்லா பேசுவாங்க. நம்ம அதை எதிர்பார்க்குறோம். அதுக்கு நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க பண்ணுறது நல்லது தானே. அதை எதிர்க்கிறது ரொம்ப தப்பு தான். இல்லை அது சொல்றது தப்பு தானுங்க. அந்த காசு எப்படி பிச்சை காசுன்னு சொல்ல முடியும்? அது ரொம்ப தப்பு. அது மாதிரி பேசக்கூடாது. நம்ம யாரும் அந்த மாதிரி இல்லை. அந்த 1000 ரூபாய் கூட கொடுக்கலாம், நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லு? அதனால கொடுக்குறாரேன்னு வாங்கிக்க வேண்டியது தான். அவங்க சொல்கிறது தப்பு தான். அது கூட கொடுக்குறேன். பெத்த பிள்ளையே கொடுக்க மாட்டேங்குது. அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா பெரிய விஷயம் தானே. பெத்த பிள்ளை கொடுக்குதா? முதல்ல எனக்கு 2 பசங்க, 10 வருஷம் அது கல்யாணம் ஆகி இது வரைக்கும் அவங்க 10 ரூபாய் எனக்கு கொடுத்ததே இல்லை. அவர்னால ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாருல மாதம். கோவம் வருதுல்ல, அது எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த காசு நாங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுனால நாங்கள் தான் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது தப்புது. நாங்கள் அதை வாங்கி ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ பேருக்கு அரிசி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு யூஸ் தானே இருக்குது. அது எப்படி பிச்சை காசு ஆகும்? ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்க தகுதிக்கு அவங்க யோசிக்கிறாங்க.
மற்றவங்க கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள பற்றி அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு தான் அது. இந்த 1500 எத்தனையோ பேருக்கு பயன்படுது. அது வந்து இவங்களுடைய வரி பணத்தை தான் எடுத்து தராங்க. நிறைய பேர் இருக்காங்க. அது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, யாரும் இல்லாத இருக்காங்க நிறைய பேர். அவங்களும் நிறைய பயனடையுது. அவங்க அரசாங்கம் என்ன செஞ்சாங்க? பிச்சை காசுனா எலெக்ஷனுக்கு கொடுக்கறத வேணால் அது மாதிரி நினைக்கலாம். ஆனால் நினைக்கலாம்னா அது அவங்கவுங்களோட பொறுத்து. இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கறது அது வீட்டு தலைவிக்காக கொடுக்குறாங்க. இது எப்படி தப்பாக முடியும்? எல்லாத்துக்கும் பொறுத்து தானே. அவங்க சொன்னது கரெக்டானா கவர்மெண்ட்டில் இல்லாதப்பட்டவங்க இது வந்து பொம்பளைங்களுக்காக இந்த ஓஏபி காசு வயசானவங்களுக்கு தராங்க. அது மாதிரி இப்போது நம்ம ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் கார்டை வச்சு தராங்க. இது மாதிரி ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்களுக்கு தரேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தப்பாக முடியும்? கவர்மெண்ட்டில் தர்றது அது எப்படி தப்பாக முடியும்? எங்களுக்கு உதவியாக தான் இருக்குது அந்த காசு. ஒரு 1000 ரூபாய் பெரிய விஷயந்தான். நாங்களாம் வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் ஆனால் தான் அந்த காசு. இப்போ அந்த காசு வந்து பெரிய விஷயமா தான் இருக்குது. நல்ல லைஃபுக்கு ஒரு பாலுக்கு திடீர்னு ஒரு பஸ்ஸில் வரோம், ஒரு ஃப்ரீ பஸ்ஸு கிடச்சா அதில் வந்துடும். இல்லைன்னா ஒரு பஸ்ஸில் யாருன்னா டிக்கெட்டு கேட்குறாங்க, அப்போ எங்களுக்கு உதவியாக இருக்குது. அவங்க பேசுறது சரியில்லைன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். அவங்க கருத்துன்றது வந்து அவங்க மனசில் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ பொதுப்படியாக ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்களுக்கு வீட்டில் அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கா இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோன்னு தராங்க. அது எப்படின்னு தெரியல, எலெக்ஷன் முடிஞ்சால் தான் தெரியும். இதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதை கட் பண்ணிட்டாங்கன்னா அது உண்மையாக இருக்கும். கட் பண்ணலைன்னா அது அப்போ அது மாதிரி இருக்கும் போது எல்லா பொதுப்படியாக குடும்ப தலைவிக்கு கொடுக்கறது தானே. இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க அதே மாதிரி நிலம் இல்லாதவங்களுக்கு தான் அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது அது தப்பு எப்படின்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் வயசானது மாத்திரை வாங்க, பாக்குவத்தில் வாங்க, டீ குடிக்க, இதுக்கெல்லாம் வாங்குதுங்க. நம்ம உட்காந்து வாங்கின்னு வரோம். இது ஒரு பிச்சை காசுனா நீங்கள் கொடுத்து பார்க்குறது தானே. புஷ்பா வர சொல்லுங்க என்கிட்ட. நீங்க வாங்குறீங்களா? நான் வாங்குறேம்மா.